வணக்கம் நண்பர்களே. முழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது உழைப்பதால் தான் வாழ்வோர் உண்மையிலேயே வாழ்கிறார்கள். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கவோ வேலை செய்யவோ விரும்புகிறவர்கள் எல்லோரும் தங்களோட உழைப்பாலும் திறமையாலும் தான் முன்னேற முடியும் என்பதை இன்றைய பதிவு உங்களுக்கு உணர்த்தவிருக்கிறது. அமெரிக்காவுக்கு பிறகு கனடா கூட பெரிய மாற்றங்களை குடியேற்ற விதிகளில் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றம் இந்திய மாணவர்களுக்கும் அங்கே வேலை செய்ய நினைக்கிற இளைஞர்களுக்கும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு வாய்ப்பு அதிகம், யாருக்கு சிரமம் வரும், எல்லாம் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் கனடாவை தேர்வு பண்றாங்க. அதற்கான முக்கிய வாயில்தான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டம். இந்த எக்ஸ்பிரஸ் நுழைவு முறை 2015 தொடங்கப்பட்டிருக்கு. வயது, கல்வி, மொழி, திறன், பணி அனுபவம் இதை அடிப்படையா வச்சு சிஆர்எஸ் புள்ளி முறையில விண்ணப்பதாரர்கள் மதிப்பிடப்படுறாங்க. அதிக மார்க் வாங்குறவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி அதாவது PR கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. கடந்த சில ஆண்டுகளா கனடா சுகாதார பணியாளர்கள், ஸ்டெம் வல்லுநர்கள், விவசாய துறையினர், ஆசிரியர்கள் போன்ற சில பிரிவுகளுக்கு பிரையாரிட்டி கொடுத்திருக்கு. அதனால